நான் உங்க நாகராஜ். மலை கிராமங்கள்ல இருக்கிற காளி கோயில்ல ஒரு கூடையோட உத்தரவு கேட்காம 36 கிராமத்து மக்களும் எதையும் செய்யறதில்லைன்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அது கல்லூரி வேலையா இருந்தாலும் சரி, கவுன்சிலர் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, அதை மீறினா மரணம் கூட நிகழும் அப்படிங்கிற ஒரு பயங்கரத்தை கேள்விப்பட்டு நான் அந்த மலை கிராமத்துக்கு பயணமானேன். கல்லூரி வேலையா, கவுன்சிலர் எலெக்ஷனா, காளி கூடை உத்தரவு தந்தால்தான் எதுவும் நடக்கும். எலெக்ஷன் நிற்கணும்னா நாங்கள் ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்போம். நிற்கக்கூடாதுன்னு நினைச்சு அதை மீறிட்டோம், நின்னும் தோத்துட்டோம். மலை கிராமத்தில் நடக்கும் ஒரு வினோத வழிபாடு. எந்த ஒரு காரியத்துக்கும் சாமி கேட்காம நாங்கள் செய்யறதில்ல. நம்மோட 3வது கண் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு வினோதமான தகவல் பதிவாகி இருந்தது. வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மலை கிராமங்கள்ல ஒரு காளி கோயில்ல இருக்கிற கூடையோட உத்தரவு கேட்காம 36 கிராமத்து மக்களும் எந்த வேலையும் செய்யறதில்லைன்னு அதுல சொல்லப்பட்டிருந்தது. அப்படி ஒரு தகவலை நமக்கு கொடுத்திருந்தாரு அனுமன். அவர் சொன்ன மலை கிராமத்துக்கு இப்ப நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்துல புதூர் நாடுங்கிற மலைப்பகுதியில இருக்கு வழுதலம்பட்டு மலை கிராமம். மலை கிராமங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமம். எனக்காக புதூர் நாடு ஊர்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நமக்கு தகவல் கொடுத்த அனுமன். இவரோட ஊர்ல தான் அப்படி ஒரு வினோதமான நடைமுறை இன்னைக்கும் பழக்கத்துல இருக்கு. மலைவாழ் மக்களோட வாழ்வியலும் வழிபாட்டு முறைகளும் ரொம்பவே வித்தியாசமானவை. இன்னைக்கும் மலைகள்ல நடக்கிற ஒவ்வொரு திருவிழாக்களும் ஒரு உயிர்த்தன்மையோட இருக்கும். அப்படி ஒரு லைவான ஈவெண்ட்டை பார்க்கிற ஆர்வத்தோட நான் மலை கிராமங்களுக்குள்ள பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் வழுதலம்பட்டு. இங்கதான் நான் தேடி வந்த காளி கோயில் இருக்கு. நேரா கோயிலுக்குள்ள போனேன். மலை கோயில் ரொம்பவே சின்னதா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். என்னோட எதிர்பார்ப்பு பொய்யாயிடுச்சு. கோயில் பெருசா இருக்கு. கோயில சுத்தியும் மக்கள் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்திருந்தாங்க. சிலர் பொங்கல் வச்சு நேர்த்தி கடனை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வந்தபடியே இருக்காங்க. இந்த காளி கோயில்ல கூட தூக்கி தரப்படும் உத்தரவு ரொம்பவே பிரபலமானது. அதனால சுத்து வட்டார பகுதிகளில் இருந்தும் சென்னை, பெங்களூர் மாதிரியான ஊர்கள்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. காளி அம்மன் சிலை கருவறையில இருந்தது. பயப்பட வைக்கிற உருவமா இல்லாம தெய்வீகமா இருந்தது. நான் இந்த அம்மனை தேடி வந்ததே இந்த அம்மனோட உத்தரவால நடக்கும் கூடை உத்தரவை நேரடியா பார்க்கத்தான். நிலப்படிய பிடிச்சுக்கிட்டே வாக்கு சொல்றது, ஆணி படுக்கையில படுத்தபடி வாக்கு சொல்றது, இப்படியான எபிசோட்ஸ நம்ம 3வது கண் நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். ஆனா கூடை உத்தரவு அப்படிங்கிற பெயரே எனக்குள்ள ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை உண்டாக்கிடுச்சு. அதை பார்க்கறதுக்கு நான் ஆர்வமான, ஆனா அதுக்கான அடையாளங்கள் இங்க எதையுமே பார்க்க முடியல. அப்பதான் கூடை உத்தரவு இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு இடத்துல வச்சு நடக்குதுன்னாங்க. அப்படி கூடை உத்தரவு வேற இடத்துல வச்சு நடந்தாலும் இங்க உள்ள அம்மனோட அருளால தான் அந்த உத்தரவுகள் எல்லாம் நடப்பதா சொன்னாங்க. நாங்க கூடை உத்தரவு நடக்கிற இடத்துக்கு போனோம். இதுதான் கூடை உத்தரவு நடக்கிற இடம். இது கோயில் மாதிரியும் இல்ல, வீடு மாதிரியும் இல்ல. இங்கேயும் காளியம்மன் ஆலயம்னு போர்ட்ல எழுதி வச்சிருந்தாங்க. அங்க வரிசையா ஆண்களும் பெண்களும் நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் எதையோ ஆவலோட எதிர்பார்க்கிற உந்துதல் தெரிஞ்சது. அவங்கள தாண்டி நான் அங்க பார்த்த காட்சி எனக்கு ரொம்பவே வித்தியாசமா தெரிஞ்சது. அங்க இருக்கிற மேடையில ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்ட துணியால ஒரு கூடை சுத்தப்பட்டிருந்தது. இதுதான் உத்தரவு சொல்லும் கூடை. இந்த கூடைய ஒரு தெய்வத்துக்கு இணையா வழிபடுறாங்க. பூவால அலங்காரம் பண்ணி இருக்காங்க. அந்த கூடைக்கான பூஜையும் வித்தியாசமா இருக்கு. இந்த கூடை உத்தரவு கான்செப்டே வித்தியாசமா இருக்கு. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் மனசுக்குள்ள நிறைய கோரிக்கைகள் இருக்கு. நினைச்ச காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் இங்க வந்திருக்காங்க. நடக்க வேண்டிய காரியங்களை வேண்டுதலா வச்சு இந்த கூடை கிட்ட உத்தரவு கேட்க வந்திருக்காங்க. கூடை முன்னாடி மண்டியிட்டு வேண்டுதல் வைக்கிறாங்க.
காளியை வேண்டிக்கிட்டு சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறவரு கூடைய தூக்கும் போது கூடை இயல்பா மேல வந்ததுன்னா வேண்டின காரியம் நடக்கும். ஆனா அவர் கூடைய தூக்கும் போது கூடை மேல வரலனா வேண்டிய காரியம் நடக்காது. இதுதான் கூடை உத்தரவு. கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை நேரடியா பார்க்கறதுக்கும் நான் இப்ப தயாராயிட்டேன். அந்த கூடைய தூக்குற இவரை சாந்திக்காரர்னு பெயரிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப எனக்கு முன்னாடி கூடை உத்தரவு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு பெண் சில வேண்டுதல்களோட உத்தரவு கூடைக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தாங்க. சாமிக்கு முன்னாடி மண்டியிடுறத போல கூடைக்கு முன்னாடி இப்படி மண்டியிட்டு இவங்க உட்கார்ந்திருக்கிறதே எனக்கு ஒரு வியப்பான அனுபவமா இருக்கு. இவங்க வீட்டுல செய்வினை கோளாறு இருக்குமோ அப்படிங்கிற டவுட் இவங்களுக்கு வந்திருக்கு. அத பத்தி இப்ப செக் பண்ண இங்க கூடை உத்தரவு கேட்க வந்திருக்காங்க. செய்வினை இருந்தா கூடை மேல வர வேண்டாம் அப்படின்னு சாந்திக்காரர் ஒரு குறிப்பு சொல்லிக்கிட்டு கூடைய தூக்குனாரு. என்ன குறை சொல்லுங்க. வீட்டுக்கு பாங்க, எப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கு செய்வேன் இருக்குமா இல்லையான்னு கேட்குறேன். எதோ குடும்பத்தில் ஏதோ கஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, அது அங்கே செய்வானே இருக்குதுன்னா ஊண்டி போடு, இல்லைன்னா சூக்குண்டு வா. இருக்குதாம்மா, செய்வானே இருக்குது. கூடைய தூக்க முடியல. செய்வினை இருக்கு அப்படிங்கறது உறுதியாயிடுச்சு. அது வீட்டாண்டி இருக்குதா நேரத்தில் நான் சொல்லிடுறேன். வீட்டாண்டி இருக்குதுன்னா சூக்குண்டு வா, நேரத்தில் இருக்குதுன்னா ஊண்டி போடு. நேரத்தில் தங்குதாம்மா, நேரத்தில் இருக்குதுன்னா சூக்குண்டு வா. வீட்டாண்டி இருக்குதா, வீட்டாண்டி இருக்குதுன்னா ஊண்டி போடு. வீட்டாண்டியால இல்லை, நேரத்தில் மட்டும் இருக்குது. இப்படியே ஒவ்வொரு வேண்டுதலோடையும் சாந்திக்காரர் கூடைய தூக்கி பார்த்து உத்தரவுகளை ரிசீவ் பண்ணி சொல்றாரு. இப்படித்தான் இங்க வரவங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த கூடை உத்தரவு மூலமா கண்டுபிடிக்கப்படுது. இதே மலை கிராமத்தை சேர்ந்தவர் காளியன் இந்த கோயில்ல பல வருஷமா வழிபாடு பண்றாரு. இது தொடர்பா காளியன் கிட்டயே நான் ஒரு கேள்வியை கேட்டேன். அந்த கூடைக்குள்ள என்ன இருக்கு, அதை பார்க்க முடியுமா? இப்படி நான் கேட்டதும் காளியன் பதறிட்டாரு. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாதான், யாரும் பார்த்தது இல்லையா. ஆனா மத்தவங்க சொல்லி இவர் கேள்விப்பட்டதா சில விஷயங்களை சொன்னாரு. காளி கோயில சேர்ந்த அந்த கூடையில ஒரு சாட்டையும் பண்டார பெட்டியும் மஞ்சள் குங்குமமும் தான் இருக்குமா. அத பத்தி காளியன் எனக்கு சொன்னாரு. ஒரு கூடை, அந்த கூடையில் பண்டார பெட்டி, சாட்டை, அது மட்டும் தான் இருக்கும். உள்ள வேற எதுவும் இருக்காது. இவரு கிருஷ்ணன் இந்த கூடை உத்தரவு சம்பந்தமான பழைய தகவல்களை எனக்கு விவரிச்சாரு. இந்த கூடை பரம்பரை பரம்பரையா போற்றி பாதுகாக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த கூடை எந்த காரணத்தை கொண்டும் இப்ப இருக்கிற இந்த இடத்தை விட்டு வெளியே போனதில்ல. இங்க இருக்கிற இந்த சாந்திக்காரர் அப்படிங்கிறவங்க செய்யற கூடை தூக்குற வேலை கூட பரம்பரையா வரக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த கூடை மூலமா வர உத்தரவு மீறி இங்க யாரும் எந்த காரியமும் செய்யறதில்ல. கூடை எழுந்து வரலன்னா நாங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். அந்த அம்மன் சொல்லியும் இல்லை எங்கிட்ட பணம் இருக்குது நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு ஆரம்பித்தாலும் அது முழுசாக நடந்து முடியாது. அதற்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், இல்லை அந்த பண தட்டுப்பாடு அந்த வேலை பாதியிலே நின்றோம். அது அப்படியே இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எல்லாமே அந்த அம்மன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் எல்லாமே நடக்கிறாங்க. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த கோயிலுக்கு வந்தவங்க யாரும் அருள் வாக்கு சொன்னதில்லையான்னு கேட்டேன். அதுக்கு இங்க இந்த கோயில்ல சாமி கும்பிட வர சிலருக்கு அருள் வாக்கு சொல்லுவாங்கன்னு, ஆனா அதை யாரும் பெருசா எடுத்துக்காம இந்த கூடை மூலமா காளி தர உத்தரவை மட்டும்தான் இங்க உள்ள மக்கள் பெருசா எடுத்துக்குவாங்கன்னு சொன்னாரு. இப்ப அம்மன் மட்டும்தான் முழுக்க முழுக்க நீங்க நம்புறீங்க, வேற யாராவது அருள்வாக்கு வாக்கு சொல்றது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது? அருள்வாக்கு சொல்லுவாங்க, அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா மனுஷன் மேல அருள் சொல்றாங்கன்றது அதை ஏத்துக்கப்பட்டதா இல்லை. எங்களுக்கு அம்மன் இந்த கூடையிலே அது எல்லாமே எங்களுக்கு நடக்கிறத சொல்றதுனால நாங்க அதை தான் பெருசா நம்புறோமே தவிர மற்றபடி ஜனங்களுக்கு அருள் சொல்றாங்க அப்படின்றத நாங்க அவ்வளோ நம்புறதில்லை.
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்துல புதூர்நாடு மலைப்பகுதியில இருக்கிற பழுதளம்பட்டு மலை கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க ஒரு காளி கோயில்ல இருக்கிற கூடை மூலமா மக்கள் தங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கறாங்க. அதை கேட்காம எந்த ஒரு செயலையும் செய்யறதில்ல. அப்படி ஒரு பாரம்பரியமா நடந்து வரும் ஒரு வினோத சடங்கை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கூட உத்தரவை சாந்திக்காரர் குடும்பத்தை சேர்ந்தவங்களை தவிர வேற யாரும் தூக்க மாட்டாங்க. அதுல கூட ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த கூடை உத்தரவை கேட்கிறவங்களுக்கு காளியம்மன் கோயில்ல தான் பிரச்சனைகளுக்கான பரிகார தீர்வு கிடைக்குது. பரிகார வேண்டுதலுக்காக காளி கோயிலுக்கு போறதையும் கூட இவங்க ஒரு திருவிழா ஊர்வலம் மாதிரி செய்யறாங்க. கூடை உத்தரவு நடக்கிற இந்த இடத்திலேயே இன்னொரு கூடை இருக்கு. அத ஆபரண கூடைன்னு சொல்றாங்க. இந்த ஆபரண கூடையும் உத்தரவு கூடை மாதிரி தான் தோற்றத்துல இருக்கு. ஆனா இந்த ஆபரண கூடைக்குள்ள காளியம்மனுக்கு தேவையான நகைகள் இருக்கு. அந்த நகைகளை வச்சு காளிக்கு அலங்காரம் பண்ணித்தான் பூஜைகள் செய்யறாங்க. அந்த கூடையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் காளி கோயிலுக்கு ஊர்வலமா போறாங்க. நானும் அவங்களோட நடந்தேன். இந்த ஊர்வலத்துல நிறைய பேர் கையில கம்பி, அரிவாள், கொம்பு, சுளுக்கி மாதிரியான கருவிகளை கையில வச்சுக்கிட்டு வெவ்வேறு வேஷங்களோட இருந்தாங்க. தார தப்பட்டை மேளம் எல்லாம் முழங்கி புறப்பட்ட அந்த ஊர்வலம் வழி எங்கும் ஒவ்வொரு வீதியிலையும் நின்னபடி போச்சு. அப்ப அந்த வீதியில இருக்கிற பெண்கள் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து ஊர்வலத்துல வந்தவங்க கால்ல ஊத்தி கழுவி சூடம் சாம்பிராணி காட்டி விழுந்து கும்பிடுறாங்க. இப்படி செய்யறதன் மூலமா வீடு தேடி வர தெய்வத்தை வரவேற்கிறதா இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நானும் அந்த ஊர்வலத்துல கலந்துகிட்டு அதையெல்லாம் கவனிச்சபடி கூட நடக்க ஆரம்பிச்சேன். இந்த ஊர்வலத்துல செண்டை மேளம், தாரத்தப்பட்டையோட அதிர வைக்கிற சத்தம் அந்த மலை பகுதியையே ஒரு கொண்டாட்ட சூழலுக்கு மாத்தி இருந்தது. மாறு வேஷத்துல வந்தவங்க தாரத்தப்பட்டை, உரிமை மேளத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டம் போட்டாங்க. அந்த ஆட்டத்துல ஒரு விதமான ரிதம் தெரிஞ்சது. அவங்க ஆடின ஆட்டத்துல என்னோட காலும் உடலும் ஆட துடிச்சது. ஆனா ஏற்கனவே ஒரு தடவை நீலகிரி மலையில சத்குரு எபிசோட்ல நான் ஆடின ஆட்டத்தை பார்த்து பலரும் பலவிதமா கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுகள் இப்ப என்ன ஆட விடாம கட்டி போட்டுருச்சு. ஆனாலும் நீங்க இந்த ஆட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஊர்வலம் காளி கோயிலுக்கு வந்து சேர்ந்தது. இப்ப ஊர்வலமா கொண்டு வந்த பெட்டிக்குள்ள இருக்கிற நகைகளை வச்சு காளி அம்மனுக்கு அலங்காரம் நடக்கவிருக்கு. அதை நான் ஷூட் பண்ணல. அலங்காரம் பண்ணின பிறகு நடக்க போற பூஜை ரொம்பவே விசேஷமானது. பிரச்சனையோட வரவங்களுக்கு அந்த பூஜையில தான் தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க. எல்லாரையும் மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உத்தரவு கூடை நிகழ்வுகளை இந்த கோயில வச்சா இங்க வழிபட வரவங்களுக்கு தொந்தரவா இருக்குங்கிறதால பக்கத்துல தனியா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. இந்த டைம்ல இந்த கூடை உத்தரவு சிலருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றங்களை பத்தி நான் விசாரிக்க தொடங்கினேன். இவங்க விஜயா, இதே மலை கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க மகன் MSc படிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்களோட மகனுக்கு சின்ன வயசுல ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க மகன் காளியோட அருளால உயிர் பிழைப்பான்னு கூடை மூலமா உத்தரவாயிருக்கு.
அந்த உத்தரவுப்படி இவங்க மகன் இன்னைக்கும் நல்லா இருக்காரு. 10 வயசுலேருந்து 19 வயசு வரையிலும் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2-3 லட்சம் செலவு பண்ணி முடியாமல் ஆயிடுச்சு சார். சரி பையன் உடம்பு நல்லா ஆகிடுமா அப்படின்ட்டு சாமி வந்து வாக்கு கேட்டோம். சாமி வாக்கு கேட்ட பிறகு நல்லா ஆகிடும், எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு கூட வந்துருச்சு சார். காளியம்மன் கோயிலில் என்ன வாக்கு கேட்டீங்க, எப்படி நடந்தது அதை சொல்லுங்க சார். வந்து இப்போ உடம்புக்கு முடியாமல் இருந்தால் கூட வராத, இல்லை முடியும் நல்லா ஆகிடும் அப்படின்னா கூட வந்துடும். அப்படின்னு முடியும் நல்லதா அப்படின்னு சொல்லி கூட வந்துடுச்சு. அப்புறமா சந்தோஷமாக போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி கூட்டின்னு வந்தோம் சார் வீட்டுக்கு. இப்போ வந்து நல்லா இருக்கிறான். திருப்பத்தூர்ல போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இவங்களோட உறவினர் ஒருத்தர் பல வருஷங்களா உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 7 லட்சம் செலவு செஞ்சும் பலனில்லாத நிலையில இந்த காளி கோயில்ல கூடை உத்தரவு கேட்டிருக்காங்க. அதுல நெகட்டிவான உத்தரவு வந்திருக்கு. அதே மாதிரியே அவர் இறந்துட்டதா ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னாங்க விஜயா. ஒரு ஆள் எங்கள் சொந்தக்காரர் உடம்பு சரி எஸ்சியாவை இறந்தார் திருப்பத்தூரில். அவருக்கு வந்து எங்கே போனாலும் முடியாமல் இருந்துச்சு. இங்கே வந்து சாமி கேட்டதுக்கு இது வந்து நடக்காது, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிடுச்சு. கூட இழவே இல்லை, அவர் இறந்துட்டார். இப்போ காளி கோயில் இருக்கிற பகுதியில சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புற்று மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த சமயத்துல இவங்களோட முன்னோர்கள் அந்த இடத்துல ஒரு கூரை போட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. காளியம்மன் வந்து சுமார் ஒரு 400 ஆண்டுக்கே முன்னே ஒரு பந்தல் மாதிரி போட்டு வச்சிருந்தது இந்த இடத்துல. அம்மன் வந்து அது தானாக பிறந்தது, புத்தா இருந்துக்குது. அப்புறம் சிலை வச்சுருக்காங்க, ஒரு பந்தல் போட்டுருக்குறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு வந்து கூரை வீடு. அதுக்கு பின்னாடி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் வந்து இப்போ பக்காவாக கோவில் கட்டிருக்காங்க. ஆனாலும் இந்த கூடை உத்தரவு எப்போ எப்படி நடைமுறைக்கு வந்ததுங்கிறத பத்தி யாரும் தெளிவா பதில் சொல்ல மறுத்துட்டாங்க. பொதுவா இந்த மாதிரி நடைமுறையில உள்ள விஷயங்களை ஒரு ரகசியமா மறைப்பொருளா தான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் சில விஷயங்களை அனுமன் எனக்கு சொன்னாரு. ஆரம்பத்தில் அம்மனுக்கு திருவிழா எடுக்கிறது மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் கூடை உத்தரவு முறையை உபயோகப்படுத்தி இருக்காங்க. அந்த உத்தரவுகள் எல்லாம் கரெக்டா இருந்ததால பிரச்சனைகளோட வரவங்களுக்கு தீர்வா இந்த கூடை உத்தரவு தொடர ஆரம்பிச்சிருக்கு. பகல் திருவிழா நடத்தட்டுமா இல்லை இரவு திருவிழா நடத்தணுமான்றதுக்காக இதை வச்சு அங்கே கேட்டுருக்குறாங்க. அப்போ தான் அவருடைய சக்தி உண்மையாக வந்து எனக்கு நைட் திருவிழா செய்யுங்க, 3 நாள் திருவிழா செய்யுங்கோ அப்படின்னு செய்யணுன்றதுக்காக வான்னா வந்தது. அப்போ தான் அந்த காலத்திலே முதல் முறையாக செக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுக்காக செக் பண்ணும்போது முதல் முறை அப்போ தான் அந்த அம்மனுக்கு உயிர் வந்து எல்லா ஜனமும் நிறையா வராங்க. வந்திருக்கிற என்ன குழந்தை பாக்கியம் மற்றது எல்லாம் என்ன வேணும்னாலும் அவங்க நினச்சிட்டு வந்து எனக்கு இது நடக்கணும்னா நடக்குது. எலெக்ஷன் நிற்கணும்னா நாங்கள் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த அம்மன் வந்து நீங்கள் ஜெயிக்குங்கோ அப்படின்னு சொன்னால் கூட வரும், முடியாதுன்னா தோத்துருங்கன்னு சொன்னால் வராது. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம், தோத்துருச்சு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்துல புதூர் நாடு மலைப்பகுதியில இருக்கிற வழுதலம்பட்டு மலை கிராமத்துல இருக்கேன். இங்க இருக்கிற ஒரு காளி கோயில்ல கூடை மூலமா தங்களோட பிரச்சனைகளுக்கு உத்தரவு கேட்கிற ஒரு வினோத நடைமுறை பாரம்பரியமா நடந்துகிட்டு வருது. அதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இவரு ராமசாமி. இவர் பக்கத்துல உள்ள ஒரு மலை கிராமத்தை சேர்ந்தவர். இந்த அம்மனோட தீவிர பக்தர். இவர் தன்னோட மகனை MA MPhil PhDன்னு நல்லா படிக்க வச்சிருக்காரு. அதுக்கு மேல படிக்க வைக்க முடியாத நிலையில தன்னோட மகனுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு இங்க வந்து கேட்டிருக்காரு. அப்போ கூடை உத்தரவு மூலமா கொஞ்சம் காலத்துக்குள்ள இவரோட மகனுக்கு வேலை கிடைக்கும்னு உத்தரவு வந்திருக்கு. அது இப்போ உண்மையாகி இவரோட மகன் கல்லூரி வேலையில இருக்காராம். எங்க மகன் படிச்சிருக்கிறாருன்னா MA முடிச்சுட்டு MPhil முடிச்சுட்டு PhD முடிச்சிட்டாரு. அப்போ என்ன கேட்டேன்னா, அம்மா இவ்வளோலாம் பிழைக்கிச்சு, என்னால் முடியல, வசதி செய்ய முடியல, எனக்கு செலவு பண்ண முடியல, வேலை வாங்கி தருது, எனக்கு என்ன அம்மா தாய் என்ன உத்தரவு பண்ணுற அப்படின்னு கேட்டேன். சரி ஒன்றுக்கு நிதானமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
யார் அம்மாவில் போய் அந்த கூடல் தான் கேட்டால் யாரும் வாய் வாரத்தில் யாரும் கிடையாது. அந்த கூடிய போய் கேட்கும் போதும் இதுதான் சரி உனக்கு பொறுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சரி உனக்கு கிடைக்கும், கொஞ்சம் நிதானமாக கிடைக்கும், ஒரு 6 மாதத்தில் கிடைக்கும்னு சொன்னாங்க. போஸ்டிங் கிடைச்சிச்சு. இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட சுத்து வட்டார கிராமங்களை சேர்ந்தவங்க இங்க வந்து உத்தரவு கேட்காம எதையும் செய்ய மாட்டாங்க. அந்த உத்தரவை மீறி செஞ்சவங்க இன்னல்களுக்கு ஆளாகி இருக்காங்க. அதுல காளியனும் ஒருத்தர். இவருக்கு எலெக்ஷன்ல வேட்பாளரா நிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. எலெக்ஷன்ல நிக்கலாமான்னு கூடை உத்தரவு கேட்டிருக்காரு. வேண்டாம்னு உத்தரவு வந்திருக்கு. பதவி ஆசை இவரையும் விடல. உத்தரவை மீறி காளியன் கவுன்சிலர் பதவிக்காக எலெக்ஷன்ல நின்னு இருக்காரு. ஆனா எலெக்ஷன்ல தோத்து போயிருக்காரு. எலெக்ஷன் நிற்கணும்னா நாங்கள் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்போம். நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நிற்கக்கூடாதுன்னு நினச்சி அதை மீறிட்டோம், நின்னும் தோத்துட்டோம். ஓ சொல்லியுமே. ஆமாம், அது சொல்லியும் சரி எல்லாம் மக்கள் சொல்கிறாங்களே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம், தோத்துருச்சு. ஓ காளி கோயில இருந்து பூஜைக்கான மணி சத்தமும் மேல சத்தமும் கேட்டுச்சு. ஆபரண கூடையில இருந்து எடுத்துட்டு வந்த நகைகளால அம்மனை அலங்கரிச்சு அம்மனை சப்பரத்துல வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. காளியம்மன் சப்பரத்துல அந்த பகுதியை சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. அந்தி மயங்கிய அந்த இரவு பொழுதுல இப்படிப்பட்ட ஒரு மலை கிராமத்துல இந்த தரிசனம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான அனுபவமா இருந்தது. கூடை உத்தரவு மூலமா மக்களுக்கு நடக்க போறது எல்லாம் உணர்த்தும் இந்த காளி தான் இந்த 36 மலை கிராமங்களையும் பாதுகாக்கும் ஒரு காவல் தெய்வமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தங்களோட எந்த பிரச்சனையையும் காளி பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மலை கிராமத்து மக்கள். இந்த பூஜையில கலந்துகிட்டு இந்த கோயில்ல அன்னைக்கு ஒரு நாள் படுத்து எழுந்திருச்சு போனா அவங்கள பிடிச்சிருக்கிற செய்வினை, பேய் பிசாசு பயம் எல்லாம் போயிடுறதா இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. கூடை உத்தரவு மூலமா கிடைக்கிற பரிகாரமும் அதுதான். நானும் இந்த கோயில தங்கி இருக்க முடிவு செஞ்சேன். மாசுபடாத இயற்கை சூழ்ந்த இந்த மலை கிராமத்துல மக்களும் மாசுபடாம கள்ளம் காப்படம் இல்லாம இருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. அடுத்த நாள் இந்த கோயில இருக்கிற காளியை வணங்கிட்டு நான் இங்கிருந்து புறப்பட்டேன். வேற ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். 1000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மலையாள சித்தர், இதுவரை வெளிவராத ஓர் வினோத ட்ரீட்மெண்ட். 4 பேர் கேலி செய்கிற அளவுக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லைன்னும் போது எங்க ஐயா வெளிப்பட்டார், மலையாளத்தில் பேசினார். 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல தாத்தா சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வரக நீரிதனில முந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குழுமியானந்து தெய்வமே